الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا حضرتم الميت فقولوا خيرا فإن الملائكة يؤمنون على ما تقولون أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுவின் பெயர் நாமம் கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரில மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபக் தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோர் நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் உயரிய சுவருக்கம் பரிசாக கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே, அவனது வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானதற்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாததற்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களில், கவலையான சங்கடமான சோதனையான கட்டங்களில், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்துக் கொண்டு கொள்கிறேன். எனவே நாளைய வருகையினாலே அல்லாஹ் எம்மை முத்தகீனுடைய பட்டியலை சேர்த்து எமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து அருள் புரிவான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு பல வகையான அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை தந்திருக்கிறார். அதேபோல் அல்லாஹ்வுடைய அருட்களை எந்த அளவு விசாலமானதோ அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஏராளமான ரஹ்மத்துக்களையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நாம் வேறு விதமாக யோசிப்போம். ஆனால் அதை அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரஹ்மத்தை பொறுத்து சில சோதனைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே சொல்லுகின்ற போது அல்லாஹ்
சிறு சிறு சோதனைகளை கொடுப்பது இதற்காக தெரியுமா? உங்களை பெரிய சோதனைகளை, பெரிய அதாபிலே உங்களை நாளைய மறுமையினால் நீங்கள் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக, அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் சிறு சிறு சோதனைகளை தருகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அல்லாஹ் தருகின்ற சோதனைகளிலே ஒன்றுதான் நோயாக இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் நோயை எப்படி அணுகினார்கள்? நபிமார்கள் நோயை எப்படி அணுகினார்கள்? நோயாளிகளுக்கு என்னென்ன சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்? அதே போல நோயாளிக்கு உதவி பண்ணக்கூடியவர்களுக்கு என்னென்ன சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள்? நோயாளியை நோய் விசாரிக்க செல்லக்கூடியவர்களுக்கு என்னென்ன சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிக விசாலமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. என்றால் சுருக்கமாக அது சம்பந்தப்பட்ட விடயங்களை உங்களோடு கலந்து இன்றைய பொதுவாக உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகள், இன்று நாம் விரும்பியோ விரும்பாமலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் எங்களுடைய உணவு குடிப்பான தேவைகளுக்கு ஒரு பகுதியை நாம் செலவழிப்பதை போல, எங்களுடைய கல்விக்கு இன்னும் ஒரு பகுதியை செலவழிப்பதை போல, நாம் விரும்பியோ விரும்பாமலோ நோய் அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கும் அதிகமான பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய வயிற்று பசிக்கு கூட பிச்சை கேட்க முடியாத நிலைமையில் இருந்து தனக்கு வந்த ஒரு நோய்க்காக பிச்சை கேட்க வேண்டிய நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கையேந்த வேண்டிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நோய் என்பது ஒரு அபசகுணம் கிடையாது, ஒரு முசீபத்து கிடையாது. அது ஒரு சோதனை தான். ஆனால் ரஹ்மத்துக்கள் நிறைந்த ஒரு சோதனை. அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாருக்காவது நோய் வந்தால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவங்களை எப்படி அகற்றுகின்றான் தெரியுமா? மரங்களில் இருந்து காய்ந்த இலைகள் உதிர்வதை போல, விழுவதை போல அந்த மனிதன் செய்த சிறு பாவங்களை அவனை விட்டு மக்கள் அகற்றுகின்றான். அப்படி அந்த அடியான் பாவம் செய்யவில்லை என்றால், ஒரு பாவி அல்ல, ஒரு சீதேவிக்கு, ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு நோய் வந்திருக்கிறது, அவரிடத்திலே தீமைகள் இல்லை என்றால் அந்த மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டுவதற்காக அந்த நோயை கொடுத்திருக்கிறான். இப்படித்தான் சஹாபாக்கள் எழுதினார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 17 வருடங்கள், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 19 வருடங்கள், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 21 வருடங்கள் ஒரு வகையான சூரிய நோய், உடம்பிலே காயம். அந்த நோய் ஏற்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய நாவை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் காயம். இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை புகழுவதை விடவில்லை. இது ஒரு ரஹ்மத் என்பதை அவர்கள் மறந்து விடவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வை அழைத்த செய்தி, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வருத்தம், அந்த நோவு, அந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்தார்கள். இறைவா, நீ இரக்கமுள்ள ரப்பு, கிருபையான ரப்பு என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். நோயுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய நோயை அகற்றி அவர்களை ஆரோக்கியமானவர்களாக்கினார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் தருகின்ற, அல்லாஹுவால் எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற அந்த நோய்கள் அது அபசகுணம் கிடையாது, அது முசீபத்து கிடையாது. கண்ணியமானவர்கள் சிலர் சொல்லுவார், இந்த உலகத்தில் எல்லா நோயும் இலக்குத்தானா, எல்லா சோதனையும் இலக்குத்தானா என்பார்கள். அன்பானவர்கள், அல்லாஹ்வை மறந்து பேசுகின்ற பேச்சு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது என்றால் திடீர் மரணம் அல்ல, நோய் ஏற்படுகிறது. நோய்க்கு பின்னால் 1 வாரமோ 2 வாரமோ 1 மாதமோ 1 வருடமோ அதற்கு பின்னால் தான் அந்த மனிதனுக்கு மௌத்து வரப்போகிறது. நோய்வாய்ப்படக்கூடியவர்கள் கண்ணியமானவர்கள், சில சந்தர்ப்பம் நோய் ஏற்பட்டு 1 நாளிலே மௌத்து வரலாம். கண்ணியமானவர்கள், எதை சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டு அந்த மனிதனுக்கு மௌத்து வருகின்ற போது அந்த மனிதனுடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. திடீரென்று மௌத்து வந்து விட்டால் அந்த கடனை அடைக்க முடியாது, தான் பட்ட கடனை மற்றவர் சொல்லிக் கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, நோய்வாய்ப்படுகின்ற போது ஒரு மனிதன் தன்னுடைய வசியத்துக்களை நிறைவேற்ற அழகான முறையிலேயே, அதாவது அதற்குரிய வழிகள் அங்கே பிறக்கிறது.
அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்திலே தௌபாவுக்குரிய காலம் அவருக்கு கிடைக்கிறது. திடீரென்று மௌத்து வந்துவிட்டால் தௌபா செய்ய இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் நோய் அல்லாஹ் கொடுக்கின்ற போது, நோய் என்ன அந்த ரத்னத்தை, அந்த சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற போது அந்த மனிதனுக்கு தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய நன்மை, இபாதத் செய்யக்கூடிய அந்த நலவுகளுடைய வாயிலும் அந்த மனிதனுக்கு திறக்கப்படுகிறது. இப்படி ஒரு மனிதனுக்கு நோய்வாய் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் தஆலா பல நலவுகளை அந்த மனிதனுக்கு வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இந்த உலகத்திலே நோய் அணுகுமாறு சொல்லியிருக்கிறார். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். கேட்டார்கள், நாயகமே உங்களுக்குமா காய்ச்சல்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒரு மனிதருக்கு வரக்கூடிய காய்ச்சல், அதிலே இரட்டை காய்ச்சல், 2 மடங்கு காய்ச்சல் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றார்கள். இன்னும் ஒரு காய்ச்சல் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு மேலால் தலைப்பாகை சுற்றிருக்கிறார்கள். அதற்கு மேலால் ஒரு நபி தோளில் கையை வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு காய்ச்சல் என்றால், அந்த தலைப்பாகை, அந்த அதாவது துணி, அதற்கு மேலாலும் அதனுடைய உஷ்ணத்தை, அதனுடைய சூட்டை உணர்ந்ததாக அந்த நபித்தோழர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய காய்ச்சலாக, எவ்வளவு வருத்தமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் வந்திருக்கிறது. அந்த நோய் எப்படி அணுகினார்கள் கண்ணியமானவர்களே? எனவே அது ஒரு நலவு, எங்களுடைய நன்மைகளை கூட்டுவதற்காக, எங்களை விட்டு பாவங்களை எல்லாம் அகற்றுவதற்காக அதை தருகிறான் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளுமானவர்கள். அதே போன்று கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்கள், நாம் நோய் விசாரிக்கின்ற போது ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவரை நோய் விசாரிக்க செல்வார்கள். அவருக்கு ஏற்ற முதலுதவிகளை பண்ணுவார்கள், அவருக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை பண்ணுவார்கள், அல்லது அவருக்கு என்னென்ன வழியிலே வழிகாட்ட முடியுமோ அந்த நோயாளியை இதுக்கெல்லாம் வீட அந்த மனிதன், அதாவது நோயாளியாகிவிட்டால் கண்ணியமானவர்கள், அந்த மனிதன் இதற்கு பின்னால் வாழக்கூடிய காலம் குறைவோ, மௌத்தாகி பின்னால் மறுமை வாழ்வு அவருக்கு நெருங்கிவிட்டது என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக அந்த மனிதனுடைய ஹிதாயத்தை பற்றி யோசிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பிள்ளை நோய்வாய்ப்பட்ட போது ஒரு குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க செல்கின்றார். அந்த வாலிபரால் பேசிக்கொள்ள முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கும் இங்கும் சாய்ந்து அந்த குழந்தை பார்க்கிறது, அந்த வாலிப குழந்தை பார்க்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். தந்தை சொல்லுகிறார் அந்த மகனை பார்த்து, அத்தேஹல் காசிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுமாறு சொல்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இஸ்லாத்துக்குள்ளே அந்த மனிதன் நுழைகிறார், அந்த வாலிபர் அந்த குழந்தை நுழைகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கண்ணியமானவர்களே, இந்த வாலிபரை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே, நரகிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கலிமாவை சொன்ன அடுத்த நிமிடமே அந்த பிள்ளை, அந்த வாலிபர் இந்த உலகத்தை புரிகிறார். அன்பானவர்களே, எதை சொல்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிகாட்டியிருக்கிறார். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாயை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். அந்த தாய் கடுமையான நோயில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தாய் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தாயிடத்திலே நோய் விசாரித்தார்கள். அப்போது அந்த தாய் சொன்னார், லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, சொன்னார்கள், காய்ச்சல் எந்த வரக்கத்தையும் அல்லாஹ் செய்யக்கூடாது என்று காய்ச்சலை அந்த தாய் திட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயை நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், நோயை அல்லாஹ் தருவது, காய்ச்சலை அல்லாஹ் தருவது உங்களை சுத்தப்படுத்துவதற்காக, உங்களுடைய பாவங்களை அகற்றுவதற்காக என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். எந்த அளவு கடுமையான நோய் என்றால் அவருக்கு அவருடைய உடம்புகள் எல்லாம் அந்த நோயின் காரணமாக சுருங்கி அந்த உடம்புகள் எல்லாம் பறவையுடைய உடம்பை போன்று சிறியதொரு உடம்பாக காட்சி அளித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கேட்கிறார்கள் அந்த மனிதத்திலே, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றீர்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய ரப்பிடத்திலே ஏதாவது கேட்டீர்களா என்று கேட்கின்றார்கள். அந்த மனிதர் சொன்னார், நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், இறைவா
நான் இந்த உலகத்திலே செய்த தப்பு தவறுகளுக்கு அதாவது குற்றங்களுக்கு என்னை தண்டிப்பதாக இருந்தால் இறைவா இந்த உலகத்திலே தண்டித்து விடு, மறுமையிலே என்னை தண்டித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டேன் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி நீங்கள் கேட்க கூடாது. இந்த உலகத்திலே அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு தண்டனையை தந்தால் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த உடம்பு அந்த தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்வை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக அந்த நோயை தந்திருக்கிறான், ஆஃபியத்தை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளிக்கு ஆறுதல் சொன்னார்கள். அன்பானவர்களே, நானும் நீங்கள் நோய் விசாரிக்க செல்கின்றோம் என்றால் அந்த நோயாளிகளை கஷ்டப்படுத்தக்கூடாது. உதாரணமாக ஒரு விபத்திலே ஒருவர் சிக்கி மௌத்தாக இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். 5 பேர் பயணம் போன ஒரு பயணத்திலே 2 பேர் மௌத்தாக இருக்கிறார்கள். 3 பேர் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையிலே தப்பி வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவரை நோய் விசாரிக்க செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, அந்த சகோதரத்திலே போய் மௌத்தா போன அந்த சகோதரர் உங்களோடு வந்த 5 பேரிலே 2 பேர் மௌத்தாகி விட்டார்கள் என்று அவர்களிடத்திலே நாங்கள் சொல்ல போனால் கண்ணியமான அவர்கள் அங்கே மௌத்தாகி விடுவார்கள். அந்த செய்தி அவர்களுக்கு மறைக்க வேண்டும். அல்லாஹ் அவங்களை பாதுகாத்திருக்கிறான் என்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சில சகோதரர்கள் நாகரிகம் செய்யாமல் சில இடங்களில் நடந்து கொண்டார்கள். சிறுவர்களோடு இதை பேச வேண்டும், நோயாளிகளோடு இதை பேச வேண்டும், ஒரு திருமண வீட்டிலே போய் இதை பேச வேண்டும், ஒரு ஜனாதா வீட்டிலே போய் இதை பேச வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாகரிகமாக நாங்கள் செய்யப்பட வேண்டும். அதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் விசாரிக்க செல்கின்ற போது அல்லாஹ் ஏராளமான நலவுகளை எங்களுக்கு தருகிறார். நாங்கள் நோய் விசாரிக்க செல்கின்ற போது ஆறுதல் வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும். நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, எந்த அளவு இந்த உலகத்திலே நோயாளிகள் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளி இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லா வீட்டிலும் நோயாளி இருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவேளை உணவுக்கு 1000 ரூபாய் நாங்கள் செலவழிக்கிறோம் என்றால் அதே சந்தர்ப்பத்திலே ஒருவேளை உணவுக்கு 2000 3000 செலவழிக்கக்கூடிய சகோதரர்களும் இல்லாமல் இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மையிலே ஒரு சகோதரரை சந்தித்தேன். நோம்புடைய பீரியட். அந்த சகோதரத்திலே சொன்னார், அவர் சக்கராத்துடைய நிலைமையிலே இருந்துதான் தப்பி வந்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ஏதோ ஒரு வகையிலே அவர் குர்பானிகள் செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அல்லாஹ்வுடைய உயிரை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் அவருக்காக ஒரு மெஷின் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூச்சு எடுப்பதற்காக அந்த மெஷினிலே அந்த போகக்கூடிய அந்த பட்டையிலே அந்த குழாயிலே சிறியதொரு ஓட்டை. அந்த மெஷினால் சரியான முறையிலே அந்த காற்றை கொடுத்துக் கொள்ள முடியவில்லை. கண்ணியமானவர்களே, அதற்காக அதை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு சென்றார். கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை போனது அந்த பெஞ்சை நிரப்புவதற்காக. அந்த வேலையை செய்துவிட்டு வந்து விட்டார். வந்ததுக்கு பின்னால் வீட்டிலே உள்ள ஒரு மாட்டை கொடுத்துதான் அந்த கடனை அடைத்தார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சின்ன சின்ன நோய்கள் வந்துவிட்டால் பெரும் செலவு போய்விடுகிறது. எனவே எதை சொல்கிறேன் என்றால் அல்லாஹ் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நோயாளிகளை தேடி அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும். அன்பானவர்களை, ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது, ஒரு நோய் வாய்ப்படுகின்ற போது ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருடைய அந்தத்தை அல்லாஹ் கூட்டுகிறான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதோடு நின்று விடாமல் அந்த நபித்தோழருக்காக அல்லது அந்த நோயாளிகளுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். ஒருமுறை ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸஅதா, அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸஅதா, யா அல்லாஹ் ஸஅதுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயா. உதாரணமாக ஒரு சகோதரர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், யா அல்லாஹ் இந்த சகோதரருக்கு நீ, அதாவது அப்துல்லாவுக்கு நீ ஷிஃபாவை கொடுப்பாயாக, நீ காசிமுக்கு நீ ஷிஃபாவை கொடுப்பாயாக, நீ அப்துல்லாவுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக என்ற துஆவை எங்களுக்கு ஓதுறாங்க. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு நோயாளிக்கு பக்கத்திலே போய் வலது கையை அந்த நோயாளியுடைய தலையிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதினார். அல்லாஹுல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக என்று சொல்லக்கூடிய துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்துக்காக ஓதினார்கள்.
எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அந்த துஆக்களை ஓதி அந்த நோயாளிக்கு ஷிஃபாவை பெற்றுக் கொடுக்க அல்லாஹ்விடத்திலே நாங்களும் மன்றாட வேண்டும். அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஒரு மனிதன் நோயாளி நோய் விசாரிக்க சென்றால் அந்த மனிதன் திரும்பி வரும் வரை சுவனத்து கனிகளை அவர் பறித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் சுவர்க்கத்திலே அவருக்காக கனி தயாரிக்கப்படுகிறது, சுவர்க்கத்திலே அவருக்காக உணவு தயாரிக்கப்படுகிறது, சுவர்க்கத்திலே அவருக்குரிய அந்தஸ்து கூட்டப்படுகிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோயாளியிடத்தில் அதிகமாக இருக்க அல்லாஹ் அந்த அந்தஸ்தை அவருக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரு ரிவாயத் திருமிதி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையிலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சொல்கிறார். சுபஹ் தொழுகைக்கு பின்னால் அல்லது மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் அல்லது இஷா தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கின்ற பழக்கம் எங்களோட வாழ்க்கையில வரும். கனிமனர்கள் அப்படி ஒரு மனிதன் காலையிலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அந்த மனிதனுக்கு மாலை வரை 70,000 மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்வார்கள். மாலையிலே ஒரு மனிதன் செல்கிறான், அடுத்த நாள் காலை வரை அந்த நோய் விசாரிக்க சென்ற மனிதருக்காக 70,000 மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் நழுவவிட முடியாது. எங்களோட குடும்பங்கள் எத்தனையோ நோயாளி இருப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்னொரு ஜனாதா வீட்டுக்கு போனா அல்லது மையத்து வீட்டுக்கு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்க நல்லதை பேச வேண்டும். ஒரு மனிதனுடைய கெடுதிகள் இருக்கலாம். ஒரு மனிதன் ஒரு குடிபோதையிலே மூழ்கிய ஒரு மனிதன் தான் மௌத்தாக இருக்கிறார், திருடன் ஒருவன் தான் மௌத்தாக இருக்கிறார். அந்த ஜனாதாவுக்கு நீங்க போனாலும் அவருடைய கலவை பற்றி, அவருடைய அந்த அவர் குடிச்ச அந்த வேலைகளை பற்றி, அவர் பாவித்த அந்த போதைகளை பற்றி பேசக்கூடாது. அவருடைய நலவுகள் ஏதாவது இருந்தால் அதைத்தான் கலைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் ஃபகூலு கைரா அந்த இடத்துக்கு போனா நலவத்தான் பேசுவோம். ஃபைனல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன். நீங்க போன்ற இடத்துல என்னென்ன விஷயங்களை பேசுறீங்களோ அதற்காக மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியிடத்தில் சென்றால் அமைதியாக இருப்பார்கள், அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வார்கள், இந்த துஆக்களை ஓதுவார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நிறைய துஆ செய்வார்கள். அந்த பழக்கத்தை நானும் நீங்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்திய சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், சில நோயாளிகளை சிலர் அதிகமாக கவனிப்பார்கள். சிலர் நோய்வாய்ப்பட்டால் எந்த கொடுப்பனவுகளும் எந்த ஊதியமும் இல்லாமல் வைத்தியசாலை நாட்கள் அல்ல, வாரங்கள் அல்ல, மாத கணக்கிலே நோயாளத்திலே அவர்கள் தேன் மாறி மாறி இருப்பார்கள். நிறைய நலவுகளை நன்றிகளை வைத்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, சாதாரணமான ஒரு உடையவன் மலக்குமாருடைய துவாவோடு அந்த மனிதர் இருக்கிறார். எனவே எங்களோட குடும்பங்கள்ல அங்கவீனர்கள், எங்களோட குடும்பங்கள்ல நோயாளிகள் ஏராளம் இருக்கலாம். எனவே அவர்களை பராமரிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவருடைய கஷ்டங்களை கேட்டு அறிவது, கண்ணியமானவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் நோயாக இருக்கிறார்கள், அதிலே உலமாக்கள் நிறைய பேர் நோயா இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை வளர்ப்பதாக கஷ்டப்பட்ட ஆசிரியர்கள், சமூகத்துக்காக சேவை செய்த எத்தனையோ பேர் இன்னைக்கு நோயாக இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக உலமாக்கள் சமூகத்துக்காக கஷ்டப்படக்கூடியவர்கள். அவருடைய காலம் பிரயாணத்தோடே கழிகிறது. இன்று மௌத்தான ரஜாக்தின் ஹஜ்ரத் அவர்கள் கூட இந்த பள்ளியை சுமாரான 30 வருடத்துக்கு மேல கடமை செஞ்ச ஒருவர், பழைய பள்ளியிலிருந்து புதிய பள்ளி வரைக்கும் மிக நீண்ட காலம் கடமை செய்த ஒருவர். இன்றைக்கு ஆசிரியராக, இன்றைக்கு அதிபராக, இன்றைக்கு உலமாக்களாக, இன்றைக்கு பட்டதாரிகளாக இலங்கையில நாலா பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த ஊருக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், ஏதோ ஒரு வகையிலே அவருக்கு இந்த அலிஃபாவை படித்தவர்கள், அவருக்கு நல்லொழுக்கத்தை படித்தவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், கலிமாவை படித்தவர்கள். அப்படியான ஒரு நல்ல மனிதருக்கு இன்றைய வெள்ளிக்கிழமை நல்ல நாளை நாங்கள் பிரியாவதை கொடுத்திருக்கிறோம். இன்றைய நாள் பெருமதியான நாள், இன்றைய நாள் பெருமதியான நாள், இன்றைய நாளுடைய ஒவ்வொரு நேரமும் பெருமதியானது. கண்ணியமா, இன்றைய ஒரு மனிதனுக்கு 5 லட்சம் பணம் வர வேண்டும், அதை அவர் தேடவில்லையா, பரவாயில்லை, நாளைக்கு தேடிக்கொள்ளலாம். ஆனால் இன்றைய நாள் இருக்குது, இன்றைய மனுஷியானம் இருக்குது, அது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையிலே மனுஷியானங்கள் தான், நாளைய நாள் சனிக்கிழமையில நேரம். அதனால் தான் வெள்ளிக்கிழமை வருவதற்கு முன்னால் மகரிபுடைய நேரத்தில் இருந்து மகரிபுடைய தொழுகையில் ஏலான் செய்யப்படுகிறது. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிறந்து விட்டது. இஷாவுடைய தொழுகை வருகிறது, அங்கே சூரத்துல் அஅலா சூரத்துல் காசியா அங்கே ஏலான் செய்யப்படுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு சுபஹுடைய தொழுகை வந்து விட்டால் சஜதா தஹர். கனிமலருக்கு வெள்ளிக்கிழமையுடைய பெருமதி அங்கே சொல்லப்படுகிறது.
கண்ணியமானவர்களே, இன்றைய நாளில் ஓதக்கூடிய ஸலவாத் அதற்கு நன்மை வேற, இன்றைய நாளில் ஓதக்கூடிய திக்ர், இன்றைய நாளில் ஓதக்கூடிய கஹும் அதற்கு நன்மை வேற. நாளைய நாள் என்பது சனிக்கிழமை தான். அன்பானவர்களே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய மொபைலுக்கு, வாகனங்களுக்கு, தோட்டந்தரவுகளுக்கு விலை பேசலாம். ஆனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற நேரம், காலம், அதற்கு யாரும் விலை பேச முடியாது. என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெறுமதியோ அதே போல உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெறுமதி. எனவே கால நேரத்தில் யாரும் வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நோயை தருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்களை ஏழையாக்குவதற்கு முன்னால் வசதியாக இருக்கிறோமா, செழிப்பாக இருக்கின்றோமா, ஏதோ ஒரு வகையிலே மற்றவரை வாழ வையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை அல்லாஹ் கீழே விட மாட்டான். அல்லாஹ் நிச்சயமாக இந்த வாழ்வினூடாக நாளைய மறுமையினாலே எங்களை அல்லாஹ் சுவர்க்கத்திலே வாழ வைப்பான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊரில் நிறைய நோயாளி இருக்கிறார்கள், நோய் விட்டார்கள். அதில் குறிப்பாக உலமாக்கள், சமூகத்துக்காக சேவை செய்தவர்கள், ரஸாக்தி ஹதரத்தை பொறுத்த வகையிலே இந்த ஊரில் நீண்ட காலம் கடமை செய்தவர்கள், அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கார், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். அவர்களுக்கு முடியுமான உதவிகளை மாஷா அல்லாஹ் நீங்கள் தாராளமாக கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நிறைய பரக்கத் செய்வானாம். அந்த சகோதரர் மாஷா அல்லாஹ், அந்த ஆலிம் 30 வருடங்களுக்கு மேலே கடமை செய்வதாக இருந்தால் நீங்களும் பொறுமைசாலிகள், அவரும் பொறுமைசாலிகள். சில பள்ளிகள்ல போனா ஹதரத்துமாரா வச்சுக் கொள்ள மாட்டாங்க, 3-4 மாதத்துக்கு ஹதரத்துமாரா அனுப்பிடுவாங்க. மாஷா அல்லாஹ் அப்படி இல்லை, நீங்க இரக்கமானவங்க, ஹதரத்துமாரோட அன்பானவங்க. எனவே அவர் சின்ன ஒரு சம்பளத்திலிருந்து, கண்ணியமானவர்களே, ஒரு சாதாரண ஒரு சம்பளம் எடுக்கும் வரைக்கும் அவர் இந்த பள்ளியில கடமை செஞ்சிருக்கிறார். எனவே இன்னும் நிறைய உலமாக்கள் இந்த பள்ளியில கடமை செஞ்சவர்கள் நோயாளியா இருக்கிறார். இன்னைக்கு அவர்களால உழைத்துக் கொள்ளலாது, மற்றவங்க செய்யற போல தொழில் துறவுகள் இறங்கி அவங்களுக்கு செய்யலாது. ஓதக்கூடிய காலம் எடுத்து பாருங்க. ஒரு ஹாஃபில் மௌலவியா இருந்தா கிட்டத்தட்ட 10 வருஷம் போதும், பிரயாணத்திலேயே அவரை காலம் போயிடும். போதை முடிஞ்சு வந்துட்டா பள்ளிக்கோ மதரசாக்கோ அவர் போயிடுவாரு. ஒரு முதலிசா போவாரு, மதரசாக்கு ஆசிரியரா அல்லது இமாமா ஒரு பள்ளிக்கு போவாரு. அப்படி போனா மாதத்துல 3 நாள் 4 நாள் தான் வீட்டுக்கு வருவாரு. மற்ற 25-26 நாள் பள்ளியோட தான் காலம் போகும், மதரசாவோட தான் காலம் போகும். அன்பான அல்லாஹ்வின் ஊருக்கு வந்தா அவர் 5-6 நாள் தான் இருப்பார். ஊர்ல யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா அதற்கு ஊர்ல இல்லையே, மாசத்துக்கு 3 நாள் 4 நாள் தான் வாரது. அதனால ஊரோட அவர் பழக்கம் இல்லை. எந்தெந்த இடத்துல கடமை செய்யறாரோ அங்கதான் அவருக்குள்ள தொடர்பு இருக்குது. இப்படி எங்களை உலமாக்கள் இருக்கின்ற அவர்களுக்கு நிறைய தேவை இருக்கும். அவருடைய தேவைகளை மறைத்துக் கொண்டுதான் வாழுகிறார்கள் உலமாக்கள். எத்தனையோ பேருடைய ஜனாதா அந்த இடத்துக்கு போனா தான் தெரியும், அதரத்துல வீட்டுல கிரண்டு இல்ல, அதரத்துல வீட்டுல டொய்லெட் இல்ல. கனிமன நிறைய பேருடைய நிலைமை இப்படியா இருக்குது. எனவே அவருடைய தேவைகளை கேட்டறிந்து உதவேணும். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம பார்க்கிறோம் என்றா, இன்றைக்கு உலமாக்கள் இந்த உலகத்துல ஏதாவது சின்ன சின்ன சம்பளங்களோட தான் பள்ளிகளை கடமை செய்யறாங்க. ஆனா மந்துக்கு வேலை, வெளி வேலைகளுக்கு லட்சக்கணக்கில் சம்பளத்துக்கு வெளியில போறாங்க. எங்கட பள்ளியில கடமை செய்யக்கூடிய உலமாக்கள், எங்கட பகுதிகளில் அல்லது எங்க நாட்டுல கடமை செய்யக்கூடிய உலமாக்கள் வெளியே போனாங்கடா எங்கட பள்ளியில பிதுமை செய்யறதுக்கு, தீனுடைய பணிகளை செய்யறதுக்கு உலமாக்கள் இல்லாம போயிடுவாங்க. அதனால அவங்க கண்ணியமாக அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்ட அவங்களை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நாங்க ஏற்படுத்திக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதன் ஆக்சிடென்ட்ல, அதாவது ஏதோ ஒன்று நடந்துட்டு அவரை கால் அப்படியே துண்டிக்கப்பட்டு, கண்ணியமானவர்களே, டாக்டர் வைத்தியம் பண்ணுவாரு, அதுக்குரிய சிகிச்சை நடக்கும். அந்த கால் அகட்டின காலை என்ன செய்யணும், அடக்கிறதா தொழுவிக்கிறதா, அதுக்குரிய தீர்ப்பு டாக்டர்கிட்ட இல்ல, விஞ்ஞானிட்ட இல்ல, அதற்காக வரணும். உங்களோட வீட்டுல ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு, பேர் வைக்கணும். அந்த பிள்ளைக்கு நீங்க வலது காதல அதான இடது காதலை இக்காமத்து சொல்லணும். அந்த பிள்ளைக்கு முதலாவது இனிப்பு பண்ணுங்களை வாயில வைக்கணும். கண்ணியமானவர்களே, அகீகா என்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி கட்டம் கட்டமாக கண் சுண்ணத்தனோடு இருக்குது. இப்படி கட்டம் கட்டமான சில விடயங்களை செய்யணும். இதை யார அணுகி செய்யறது? ஒரு வைத்திய அணுகி அல்ல கண்ணியமானவர்களே, ஒரு படித்த பட்டதாரி அணுகி அல்ல, ஒரு ஆணிமை அணுகித்தான். ஒரு பள்ளியில கடமை செய்யக்கூடிய அல்லது அவங்க ஊர்ல இமாமாக இருக்கக்கூடிய அவர் அணுகித்தான் இந்த வேலைகளை செய்யும். நண்பானவர்களே, அது மாத்திரமல்ல, நாங்க யாராவது மூத்தாகிட்டோம் என்று வச்சு கொண்டா கண்ணியமானவர்களே, எங்களை கடை சந்தர்ப்பத்துல அந்த அதற்கு வந்துதான் பயம் பண்ணணும், எங்களை குளிப்பாட்டணும், எங்களை கப்பனுடைய விளையங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், உலமாக்கள் இன்றைக்கு ஸ்ட்ரைக் போட்டா, இந்த உலகத்திலே ஸ்ட்ரைக் இல்லாத ஒரு தொழில் என்றா, ஸ்ட்ரைக் இல்லாத ஒரு சேவை என்றா அது தொழில் கிடையாது, அது சேவைதான், அது உலமாக்களுடைய சேவைதான். எனவே கண்ணியமான அவர்கள் நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களை விட்டு பிரிந்த அந்த நேரத்தினால் சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எனவே உலமாக்களுடைய கண்களால் கண்ணீர் வர யாரும் காரணமாக இருந்தார்கள். அவங்களோட தேவைகளை கேட்டு அறிஞ்சு கொடுங்க. சின்ன சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க, அதிகமாக கஷ்டப்படுகிறாங்க, உங்களோட பிள்ளைகளோட அதிகமாக கஷ்டப்படுகிறாங்க. அதனை கண்ணியமானவர்களே, அவருடைய தேவைகளை கேட்டறிந்து சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களை அவர்களை கண்ணியப்படுத்துங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஒரு காலம் எங்களை கண்ணியப்படுத்துவோம்.
ஏன்னா கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எங்களுக்கு தெரியும் உலக வளமையில அதாவது நாங்க ஒரு துவா ஓதுவோம், அதோடைய கருத்து தெரியாம ஓதுவோம். ஆனா இன்றைக்கு உலமாக்கள் ஒரு ஊர்ல என்ன நடந்தா அல்லாட உதவி கிடைக்கும், என்ன நடந்தா அல்லாட அசாபு வரும் என்பதை அந்த அறிஞர்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால் ஷரீஅத்தை பாதுகாப்பது, மார்க்கத்தை பாதுகாப்பது, எங்கட குர்ஆனை பாதுகாப்பது அந்த அறிஞர்கள் மூலமாகத்தான். எனவே கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கு எங்களால் முடியுமான பங்களிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். அது ரமலானுடைய காலம் மட்டுமல்ல, எல்லா காலங்களும். ஏதாவது ஒரு நோய் வைப்படுகிறது, யாராவது ஒரு ஆலி மௌத்தாகிட்டார், எங்களை ஊர்ல சேவை செஞ்சவர் அல்லது எங்களை ஊர்ல கடமை செய்யக்கூடிய ஒரு ஆலிமுக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறது, எங்களால முக்கியமான உதவிகளை நாங்க செய்யணும் கனிமனவர்கள். அது ஒரு காலம் வீணா, அது நாங்க யாரும் வாழ வாரில்லை, மற்றவங்களை வாழ வைக்க வந்தவர்கள். எனவே நாங்க வாழ்வதனூடாக அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள், எங்கட ஊர்ல உள்ளவர்கள் வாழ வேண்டும், எங்களுடைய செல்வங்களால் வாழ வேண்டும். நாம் ஒரு செல்வந்தராக இருந்தா ஏழை எளிய மக்களுடைய பணத்தையும் சேர்த்தனதா தந்திருக்கிறான். எனவே அதனோட அவர்களையும் நாங்கள் வாழ வைக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்கள் இப்படி எல்லா விடயங்களையும் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களோட உறவுகள் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால், உறவுகளுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவருடைய தேவைகளை கேட்டறிந்து உதவி செய்து கொள்ளக்கூடிய மக்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான சில விடயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அதாவது நோய் வந்துவிட்டால் அது ஒரு அபசகுணம் கிடையாது, ஒரு முசீபத்து கிடையாது. அதை நல்ல முறையில் அணுக வேண்டும். அது ஒரு ரஹ்மத். அல்லாஹ் எங்களுடைய அந்தத்தை கூட்டுவதற்காக, எங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக அதை தருகிறான். அதே போன்ற ஒரு நோயாளியை பார்ப்பது என்பது சிரமம் கிடையாது, அதற்கு அல்லாஹ் கூலி வைத்திருக்கிறான். ஒரு நோயாளியை பார்க்கின்ற போது ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் தருகிறான். அது மாத்திரமல்ல, அதை பார்ப்பதனூடாக யார் பார்க்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கஷ்டமான நோய்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறான். நோயாளியிடத்திலே நோய் விசாரிக்க செல்வது மலக்குமாருடைய துவா எங்களுக்கு கிடைப்பதற்கு சந்தர்ப்பமாகுது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு நோய் வாய்ப்படுகின்ற போது அந்த மனிதனுடைய கடமைகளை அடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் தருகிறான். திடீர் மௌத்து வந்து விட்டால் கடமைகளை அடைக்க முடியாது, எங்களுக்கு தௌபா செய்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்காது. திடீர் மௌத்து வந்து விட்டால் வசியத்துக்களை நிறைவேற்ற சில சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் போகலாம், இபாதத்துக்களை கூட்டிக் கொள்ள சந்தர்ப்பம் இல்லாமல் போகலாம். அதனால் அல்லாஹ் ரஹ்மத்துக்காக இப்படியான விடயங்களை ஏற்படுத்துகிறான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இறைவா நீ தரக்கூடிய எல்லா சோதனைகளையும் சாதனைகளாக ஆக்கக்கூடிய, சோதனை மூலமாக உன்னை நெருங்கக்கூடிய மக்களாக இறைவா நீ எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருக்கு சேவை செஞ்ச கல்விமான்கள், இந்த ஊருக்கு சேவை செஞ்ச உலமாக்கள், எங்களை விட்டு பிரிஞ்ச எத்தனையோ பேருடைய கபராளிகள், யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சுவர்க்கத்துக்கு பூஞ்சோடு ஆக்குவியா அல்லாஹ். அவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், நிறைய பேர் குர்ஆன் திலாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் நிறைய பேர் மார்க்கத்தை படித்து விளங்கி நல்ல முறையில் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எனவே அந்த சீதவிகளை நீ சுவர்க்கத்தில் வாழ செய்வாயாக, அவர்கள் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. அதே போல அந்த ஊருக்கு சேவை செய்யக்கூடிய உலமாக்கள், ஆசிரியர்கள், பட்டதாரிகள், தனவந்தர்கள், இந்த ஊர் மக்கள் எல்லோரையும் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. அவருடைய வாழ்க்கை நீ பரக்கத்தையும் அருளையும் எப்போதும் ஏற்படுத்தி கொடுத்துருவாயாக. கஷ்டங்களை நீக்கிடுவாயாக. நோய் கடுமையான நோய்களில் அவர்கள் நீ பாதுகாத்துருவாயாக. அதே போன்று யா அல்லாஹ் நோயாளி நோய் விசாரிக்கின்ற அந்த நல்ல தன்மையை எப்போதும் எங்களுக்கு தந்துருவாயாக. அவரை உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பாமை எங்களுக்கு தந்துருவாயாக. யா அல்லாஹ் யார் யார் நோயாளியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அவசரமாக சிஃபாவை கொடுத்துருவாயாக, ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயாக. அதிகமான நோய்களில் அவர்கள் சிரமப்பட்டு இருக்கிற காரணம் அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுத்துருவாயாக. திடீர் மௌத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்துருவாயாக. அறுபதான கெட்ட இடங்கள்ல மௌத்தாக விட்டு எங்களை பாதுகாத்துருவாயாக. நல்ல நாள், நல்ல நேரத்துல, நல்ல இடத்துல, நல்ல வார்த்தை களிமாவை கொண்டு எங்களுக்கு மௌத்த தந்துடுவாயாக. யா அல்லாஹ் நல்ல முறையில இந்த உலகத்துல வாழ்ந்து நல்ல முறையில் மௌத்தாக்கூடிய சந்தர்ப்பம் தந்துடுவாயாக. மௌத்துக்கு முன்னால் கடன்களை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துடுவாயாக. மௌத்துக்கு முன்னால் தௌபாவை நசீபாக்கிடுவாயாக. மௌத்துக்கு முன்னால் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர் ஆக்கிடுவாயாக. மௌத்துக்கு முன்னால் பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் மக்களுடைய உள்ளங்களே வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் துஆவை தரிசன கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.